கண்ணீரை இயேசு கண்டார். ஒரே ஒரு தொடுதல், இயேசுடைய ஒரு தொடுதல் கட்டியை மறைய பண்ணினார். இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதற்கு இதுபோன்ற ஆயிரக்கணக்கான சாட்சிகளை என் ஊழிய பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். பிறவி குருடர்கள் பார்வை அடைஞ்சிருக்கிறாங்க, பிறவி சப்பானிகள் எழும்பி நடந்திருக்கிறாங்க, ஊமையர்கள் பேசி இருக்கிறாங்க. இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார். எல்லாம் இயேசு 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 என்கிற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அவர் செய்கிற அற்புதம். அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு செய்வார். இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு எனக்கு ஒரு சுகம் வேண்டும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு இன்றைக்கு ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வதை காண்பீர்கள். மூன்றாவது, இந்த பிசாசை செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? மரண பயத்தை உண்டாக்குவது. பிசாசானவன் நம்மை பாவத்துக்குள்ளாக்கி சமாதானத்தை கெடுக்கிறவன். பிசாசானவன் நமக்கு நோய்களை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறவன். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தான் கடவுள் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக உலகத்தில் வந்தார். மூன்றாவது, இந்த பிசாசு செய்கிற ஒரு காரியம் மரண பயத்தை உண்டாக்குவது. வேத புஸ்தகத்தில் எபிரேயர் என்கிற அந்த நிருபத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்க. நான் வாசிக்கிறேன், வேத வசனத்தை கவனிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். காணக்கூடாத இறைவன், ஆவியாயிருக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் மனிதர்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் மாம்சமும் இரத்தமும் உடைய ஒரு மனிதனாய் வர வேண்டும். அதனாலதான் அவர் நம்மை பிள்ளைகளைப் போல நேசிக்கிறதுனால சொல்லப்படும் பிள்ளைகள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்கள் ஆனதை போல அவரும் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தார். எதற்காக? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அந்த வசனத்தை கவனிங்க. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, மக்களுக்குள்ளே மரண பயத்தை கொண்டு வந்து விபத்தை உண்டாக்கி வியாதியை உண்டாக்கி மக்களை அழிச்சிடணும், மரணத்தை உண்டாக்குற அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படி. அதனால்தான் தான் இயேசு மரிப்பதற்காக இந்த உலகத்தில் குழந்தையாய் அவதரித்தார். இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு என்கிற ஒருவர், அவர் குழந்தையாக பிறந்து கன்னியின் வயிற்றிலே அவர் பிறப்பார், அவர் ரத்தம் சிந்தி மரிப்பார், உயிர் தெழுவார் என்று தீர்க்க தரிசனமாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாய் தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். அப்போ அவர் வந்ததை மரிப்பதற்காக, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர் உயிரோடு எழும்பணும். அப்பதான் மனிதர்களுக்கு விடுதலை, மனிதர்களுக்கு ஆசீர்வாதம். அவர் மரணத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இந்த பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கணும். அதற்கு அவர் தன்னுடைய மரணத்தினாலே சாத்தானுடைய வல்லமை அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமதனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். பார்த்தீங்களா? ஜீவ காலமெல்லாம் மரண பயம், மரண பயம். பயமே வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18 வாசிக்கிறோம், பயமானது வேதனை உள்ளது. ஏதோ ஒரு பயம். சிலருக்கு வியாதி குறித்த பயம், சிலருக்கு நாளை தினத்தை குறித்த பயம், சிலருக்கு அசுத்தாவியை குறித்த பயம். இது மாதிரி இப்போ கொரோனா, கொள்ளை நோய், அடுத்த நோய் எல்லாம் சொல்றாங்களோ, ஒமைக்ரான், எல்லாரும் உடனே பயம் வந்துடுது. அந்த பயமே பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. நம்மை பயப்படுத்தி சமாதானத்தை கெடுத்துருவான், தூக்கத்தை கெடுத்துருவான். பயத்திலே கொடூரமான பயம் மரண பயம்தான். நான் செத்துருவனோ மரிச்சிருவனோ என்கிற பயம்தான் கொடூரமான பயம். வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணுவதற்காக இயேசு மனிதனாக வந்து சிலுவையிலே மரித்து பிசாசை ஜெயித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. பாருங்க, அந்த ஐயா சொன்னாங்களா, ஆசீர்வாத ஐயா, 18 வருஷம் தூங்க முடியாது, மரண பயம், கண்ணை மூடினா செத்துருவனோன்ற பயம். 18 வருஷங்க. யோசித்து பாருங்க. அவங்களே சொன்னாங்கல்ல அனுபவத்தை. ராத்திரியெல்லாம் கதவு திறந்துட்டு வெளியில தெருவா அலைவது, ஆங்காங்கே உட்காருவது, எப்படி என்ன வேதனை பாருங்களேன். அது எதனால அப்படி? கல்ற தோட்டத்தில் உட்கார்றது, தெருக்களில் உட்கார்றது, அடுத்த வீடுகள் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண, தூக்கம் இல்லை, மரண பயம், கண்ணை மூடினா செத்துருவனோன்ற பயம். பாருங்க, இயேசுவை நோக்கி அவங்க ஜெபித்த போது அசுத்தாவி
வெளியேறி போனதை அவங்க பார்த்தாங்க, உணர்ந்தாங்க. அசுத்தாவி வெளியேறி, அந்த பயத்தின் ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறி போனது. அன்றிலிருந்து விடுதலை. நிம்மதியா தூங்குறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு இதே மாதிரி எத்தனை பேர் ராத்திரில தூங்க முடியல. கண்ணை மூடினா மரண பயம், கண்ணை மூடினா பயப்படுத்துகிற சொப்பனங்கள், தரிசனங்கள். நான் மறிச்சிருவனோ செத்துருவனோ, மரண பயம். சிலருக்கு வினோதமான பயம், காரணமே இல்லாத ஒரு மரண பயம். ஒரு சமயம் ஒரு பட்டணத்தை ஒழித்து போயிருந்தேன். பெரிய ஆபீசர், ஒரு பெரிய கம்பெனியில் ஆபீசராக வேலை செய்கிறவர். அவர் என்னை தனியாக பார்த்து ஜெபிக்கணும்னார். வாங்க உட்காருங்க பிரதர், என்னென்ன நான் இந்த ஆபீஸில் நான் பெரிய அதிகாரியாக பணி செய்கிறேன். நான் என்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஊழியராக இருக்கிறனால உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்டேன். எப்போவுமே ஒரு மரண பயம். ஏன் ராத்திரி தூங்க போகும்போது பயம் வருதான்னு கேட்டேன். ராத்திரி வந்தால் மட்டும்னா பரவாயில்லையே, பகலையும் ராத்திரியும். நான் வேலைக்கு போனேன்னா போகிற வழியில் என்னுடைய வாகன விபத்துக்குள்ளாகி செத்துருவோன்னு பயம். அதனால் வாகனத்தில் போக மாட்டேன், நடந்து போகிறேன். நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் பின்னால் வர்ற வண்டிகள் ஏதாவது மோதி நான் செத்துருவனோ அப்படின்ற பயம். திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறேன். அந்த மாதிரி ஒரு பயம். ஆஃபீஸில் போய் உட்காந்து அந்த ஃபேன் அருந்து என் தலையில் விழுந்து செத்துருவனோ அப்படின்ற பயம். அதை பார்த்தா பயம், ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லுவேன். நின்னா பயம், உட்கார்ந்தா பயம், எப்பொழுது ஒரு பயம். அந்த ஆவி, ஒரு பயப்படுத்துகிற ஆவி அவரை கலங்க பண்ணி கொண்டே இருந்தார். பாருங்க, எனக்கு அன்பான 1 சாமுவேல் 16:14 ஒரு தேசத்தை ஆளுகிற இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவையே ஒரு அசுத்தாவி கலங்க பண்ணி கொண்டிருந்தாராம். அவன் ஆண்டவர் விட்டு வழி விலகினதுனால அசுத்தாவி வந்து விட்டாரு, கலங்க பண்ணி கொண்டிருந்தாரு. இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி பாருங்க, எப்பவுமே ஒரு மரண பயம். அது மாதிரி எப்படி யோசித்து பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, எப்பவும் உடம்புல ஏதோ ஒன்று இருக்குதுங்க, எனக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுதுங்க. எவ்வளோ துக்கம் இல்லை. அநேக வருஷத்துக்கு முன்னால நாங்கள் விழுப்புரம் சிட்டியில் ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு இதே மாதிரி நற்செய்தி கூட்டம் நடத்தப்பட்டார். பல கிராமத்திலேருந்து நிறைய ஜனங்கள் வந்திருந்தாங்க. ஒரு வயதான ஒரு தாயார், அவங்க கிராமத்திலேருந்து வந்தவங்க. அவங்க ஏதோ முதல் இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கே வந்திருக்கிறாங்க. அவங்க கூட்டத்து முன்னால் ஜெபம் பண்ணதெல்லாம் நான் கவனித்தேன். ஏன்னா வித்தியாசம், ரொம்ப பக்தியாக ஜெபிச்சாங்க. அவங்க கிறிஸ்தவங்க இல்லாதவங்கன்னு எனக்கு தெரிந்தது. அப்புறம் எல்லாம் ஜெபம் முடிஞ்சிட்டு, இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்துக்க, சுகம் கொடுத்திருந்தா நீங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லலாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தன்னு சொன்னேன். அந்த தாயார் வந்தாங்க. ரொம்ப படிப்பறிவு கிடையாது, கிராமத்தில் கொச்சையா அப்படியே தமிழில் அவங்க பேசினாங்க. அந்த தமிழில் அழகா ஒரு கிராமத்தார் பேசுறதில்ல. அவங்க சொன்னாங்க, எனக்கு நாங்கள் அவனுடைய சரீரத்தில் 30 வருஷத்துக்கு மேலே ஒரு அசுத்தாவி இருந்ததான். மோர் தென் 30 years, 30 வருஷத்துக்கு மேலே ஒரு பிசாசு எனக்குள்ள இருந்து ராத்திரியும் பகலும், நான் படுக்கும் போதும் பிசாசோடு தான் படுக்கணும், வேலை செய்தாலும் பிசாசோடு தான். அது எனக்குள்ள இருந்து கிரியை செய்யும், பேசும். என் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. இதிலிருந்து நான் விடுதலை பெறணும். நீ போகாத இடம் இல்லை, பார்க்காத மந்திரவாதி இல்லை, போகாத காரியம் இல்லை. மக்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், எல்லாம் செஞ்சு 30 வருஷமா அது என் கூடவே இருந்து என்னை பாதித்து கொண்டே இருந்தது. நான் இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப இந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கூட்டம் நடக்குது, இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். அவளை மற்றவங்க வாசித்து சொன்னாங்க, ஒரு கூட்டம் நடக்குதா, இயேசு விடுதலை கொடுக்கிறார். அப்படியா? எனக்கு 30 வருஷத்துக்கு மேல என் உடம்புல இந்த ஆவி இருக்குது, என்னை வாதிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு எங்க போனாலும் விடுதலை இல்லையே, இயேசு விடுதலை தந்துருவாரா அப்படின்னு இந்த கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ இங்கே பிரசங்கெல்லாம் பண்ண அந்த ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இவங்களை பார்த்ததும் இல்லை, இந்த மாதிரி கிறிஸ்துவ கூட்டம் வந்தது இல்லை, முதல் முறை நான் கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தேன். அவங்க அதை சொன்னாங்க மேடையில். எனக்கு அதனால மறைக்கவே முடியல. அப்படியே கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த பிரசங்கம் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்குது, இயேசு விடுதலை தருகிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், சுகம் தருகிறவர். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, நான் எங்கேயும் அலைஞ்சு யாருமே எனக்கு விடுதலை கொடு, இந்த இயேசு விடுதலை தந்துடுவாரா
அப்போ இந்த விடுதலை வேணும்னா முன்னால வாங்கணும்னா முன்னால வந்துட்டாங்க. ஸ்டேஜுக்கு முன்னால வந்து நின்று இயேசுவை கூப்பிடுங்க, அவர் விடுதலை தருவான்னு. இயேசுவே உங்களை கூப்பிட்டா விடுதலை தருவாங்கன்னு சொல்றாங்களே, எனக்கு 30 வருஷமா வேதனைப்படுறேனே, எனக்கு நீங்க விடுதலை தருவீங்களான்னு அவங்க வந்து அப்படியே இயேசுகிட்ட சின்ன குழந்தை மாதிரி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிந்ததில்லை, முதல் முறை வந்திருக்கிறாங்க, அப்படியே ஆண்டு பேசி இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க மேடையில் எல்லாருக்கும் மத்தியில், நான் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு முன்னால் வந்தாங்க, வெள்ளை அங்கி உடுத்திருந்தாங்க, ஒரு பிரகாசமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டுல, மகளே நான் உனக்கு விடுதலை தரேன்னு கையை என் தலையில் வச்சாங்க. எனக்குள்ள இந்த ஆவி போயிட்டு 30 வருஷமா இருந்தது போயிட்டு, ஐயா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா எல்லாருக்கும் மத்தியில் சொன்னாங்க. நான் கேட்டேன், வந்தாரு ஒருத்தருன்னு சொன்னீங்களா, அது யாருங்க அப்படின்னு கேட்டேன். யாருன்னு நினைக்கிறேன், ஏசு ஏசுன்னு தானே கூப்பிட சொன்னீங்க, நானும் ஏசுன்னு கூப்பிட்டேன், அப்போ அவரு தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டார். எப்படி இருந்தாருன்னா, ஏசு எப்படி இருப்பாரோ அவளை வர்ணிச்சு சொல்றாங்க. அந்த தாயார் சொன்னாங்க பாருங்க, மெய் செலுத்தி விட்டார். இயேசு எவ்வளவு அன்பானவர். முதல் முறை இயேசுவை தேடி வந்திருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கு மேல அந்த பிசாசன் கட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சிறு பிள்ளை போல கூப்பிட்டாங்க, இயேசுவே எல்லாரும் சொல்றாங்க எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. நீ நேரடியா வந்தார். இயேசு பிரத்யட்சமா வந்து அவங்களை தொட்டு விடுதலை ஆக்கிட்டார். அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டது இல்லை. யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்க அப்படிதான் சொன்னாங்க அவங்க. பாத்தீங்களா, அப்ப இயேசு எவ்வளவு அன்பானவர். உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை தொடுவார், உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு மரண கட்டிலிருந்து விடுதலை தந்துருவார், மரண பயத்திலிருந்து விடுதலை தந்துருவார். அதுக்கு என்ன செய்யணும், இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அவர் வாசம் பண்ணுகிறதே நம்முடைய இருதயம்தான். இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஆலயம் எது தெரியுமா? எத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு சர்ச்சை கேட்டினால் அங்கு வந்து அவர் வாசம் பண்ண மாட்டார். அப்படிதான் பைபிள் எழுதியிருக்க, மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. அவர் அங்கிருந்து தங்குவதில்லை. ஆராதனை நடக்கும்போது அவருடைய பிரசன்னம் வரும், ஆசீர்வதிப்பார், கடந்து போவார். அவர் தங்குகிற இடம் மனுஷனுடைய இருதயம். நீங்க தான் அவருடைய ஆலயம். நமக்குள்ளே வாசம் பண்ணுவார், நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுவார். அதனாலதான் நம்முடைய உள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மரண பயம் மாறிவிடும். வேத புஸ்தகத்துல ஸ்தேவான் என்கிற வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்போஸ்தலர் 7:59 அவன் இயேசுவை அறிவித்ததுனால அவனை கல்லினால் அடித்து அவனை கொலை பண்றாங்க. அவன் மரித்து கொண்டிருக்கிறான். ஐயோ அடிக்கிறாங்களே, சாக போறனை காப்பாத்துங்கன்னு அலறவில்லை. அவன் சொல்றான், இயேசுவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மரணத்துக்கு கண்டு பயப்படல, மரணத்தை தைரியமாய் சந்திக்கிறான். மரண பயம் அவனை விட்டு போய்விட்டது. அதே மாதிரி தான் பவுல் என்கிற வாலிபன் வாலிப வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய இயேசுவை அறிவித்ததனால் அவனை ஜெயிலில் போட்டு அவனை மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:6-7-8 நான் மரிக்க போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. பயப்படல, தைரியமாய் மரணத்தை சந்திக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15:55 மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? சாத்தானை நீ ஜெயிக்க முடியாது, மரணம் ஜெயிக்க முடியாது. மரணத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ன தைரியமாய் சொல்லுகிறார். இயேசு உடைய உள்ளத்துல வந்துட்டா நீங்களும் பிசாசை கண்டு பயப்பட மாட்டீங்க. மரணத்து குறித்த பயமும் போய்விடும். ஒரு பெரிய தைரியம். அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயம் கொடுக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். அதற்காக சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் கொலோசியர் 2:14-15 வாசிக்கும் பொழுது அவர் சிலுவையிலே சாத்தானுடைய சகல வல்லமைகளை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மரித்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தின போது சாத்தானை ஜெயித்தார். அவருடைய வல்லமைகளை எல்லாம் உரிந்து கொண்டார்.
அவனை காலின்களை நசுக்கி போட்டான். அந்த இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொல்லும் பொழுது இன்றைக்கும் பிசாசு நடுங்குகிறான். அவனுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அதனால் தான் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த இயேசு, தன்னை பலியாய் கொடுத்து மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என் மகனே, இன்றைக்கு உனக்கு விடுதலை. என் மகளே, இன்றைக்கு உனக்கு விடுதலை. அந்த பாவ வல்லமிலிருந்து விடுதலை, அந்த வியாதியிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை. இன்றைக்கு உனக்கு விடுதலை என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ப நாம ஜெபிக்கலாமா? அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இது நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிற நேரம். இது முக்கியமான ஒரு நேரம். முடிந்தா முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இயேசு உங்க பக்கத்துல தான் நிற்கிறார். முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. அல்லது நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாய் உங்களுடைய கைகளை கூப்பி இயேசு கிறிஸ்துவை நீங்க மனதில் நினைத்து உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்க கண்களை மூடி ஒருமனமாக ஜெபிக்கணும். இயேசுவை நினைத்து நீங்க ஜெபிக்கணும். இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்கிற என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அதனால இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும், இயேசுவே எனக்கு சுகம் வேண்டும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும். அந்த இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடணும். அவ்வளவுதான். கூப்பிடும் போது உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். 3 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பாவத்தில் இந்த விடுதலை. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். மதுபானமாய் இருக்கலாம், போதை வஸ்துகளாய் இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத ரகசிய பாவமாக இருக்கலாம், சூதாட்டமாக இருக்கலாம், உங்களுடைய பெருமை, பொறாமை, எரிச்சல், இச்சைகள், ஏதோ ஒரு பாவம். என்னால் இதை விட முடியலையே, நிம்மதியும் இல்லைன்னு கலங்கலாம். முதல்ல உங்களுடைய விடுதலைக்காகத்தான் நான் ஜெபிக்க போகிறேன். அதன் பிறகு சுகம், அதன் பிறகு பயத்திலிருந்து விடுதலை, அதன் பிறகு ஆசீர்வாதம். ஒவ்வொரு காரியமா ஜெபிக்க போகிறோம். நீங்க ஒவ்வொரு காரியமா வேண்டுதல் செய்யும் போது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கணும். சரியா? முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கு தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவே, என் பாவத்தை சிலுவையிலே சுமந்தீர், என் பாவத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தீர். உம்முடைய ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவணும். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். இந்த மதுபானம், இந்த சூதாட்டம், இந்த போதை வஸ்துகள், இந்த பெருமை, பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், பண ஆசை, ஆண்டவரே, இந்த மாதிரி பாவ சுபாவ குணம்லாம் என்கிட்ட இருக்குது. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த பாவத்தில் இந்த விடுதலை, இந்த பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரியைகளை சிலுவையிலே நீங்க அழித்தீர் என்று வாசிக்கிறேன்னு. இப்பொழுது இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். இப்பொழுது எனக்கு விடுதலை தாரும். ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. 1 நிமிடம் உங்களுக்கு நேரம் தருகிற. நீங்களே ஜெபிங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். நான் இதுவரைக்கும் இந்த பாவத்தில் வாழ்ந்து என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விட்டேன். பாவம் செய்து சமாதானத்தை இழந்துட்டேன். என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க ஐயா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க யார் இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. ஒரு வல்லமை இறங்குவதை சிலர் உணர்கிறீர்கள். உங்க மேல ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் பரிசுத்தமுள்ள ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. பாவத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், பாவத்தின் வல்லமை அழிக்கப்படும்படியாய் இப்பொழுது அந்த வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவே, இந்த பாவத்தின் விடுதலை கொடுங்க. தகப்பனே, மதுபான பழக்கத்தின் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த போதை வஸ்துகளின் பழக்கத்தின் விடுதலை உண்டாகட்டும். இந்த பாவத்தை கொண்டு வருகிற பண ஆசையை கொண்டு வருகிற இச்சையின் ஆவிகள் விலகட்டும். எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, சந்தேகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே மூர்க்கத்தனத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின்
நாமத்தில் விலகட்டும். கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிற முரட்டாட்டத்தின் ஆவிகள் வாலிபர்களை விட்டு விலகட்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாவ கட்டலிருந்து விடுதலை உண்டாகட்டும். பாவத்தின் வல்லமை அறுக்கப்படட்டும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், பாவத்திலிருந்து விடுதலை தாரும், சமாதானம் தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உம்முடைய சமாதானம் உள்ளத்தில் உண்டாகட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. சிலர் விட்டு அசுத்த ஆவிகள் வெளியேறுவதை நான் பார்க்கிறேன். இச்சையின் ஆவிகள் சிலர் விட்டு வெளியேறுகிறது. இச்சையான காரியங்களை செய்ய வைத்த ஆவிகள் வெளியேறுகிறது. என்னால் அதை விட முடியாதுன்னு நினைச்சீங்க, அந்த அசுத்த ஆவி வெளியேறுகிறது. பெருமையின் ஆவி சிலரை விட்டு வெளியேறுகிறது. பெருமை, எரிச்சலின் ஆவி, எரிச்சலின் ஆவி. மனைவியை பார்த்தா எரிச்சல், கணவரை பார்த்தா எரிச்சல். அந்த எரிச்சலின் ஆவி சிலரை விட்டு வெளியேறுகிறது. முரட்டாட்டத்தின் ஆவி, சில வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் முரட்டாட்டமா எதிர்த்து நிற்கிறீங்க பெற்றோரை. அந்த ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுகிறது. குடிவெறியின் ஆவி சிலரை விட்டு வெளியேறுகிறது. அந்த தவறான ஆசை எண்ணங்களை உண்டாக்குற அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். சிலரை விட்டு சந்தேகத்தின் ஆவி, மனைவியை சந்தேகப்படுவது, கணவரை சந்தேகப்படுவது, அந்த சந்தேகத்தின் ஆவி, குடும்ப சமாதானத்துக்கு எடுக்கிற ஆவி வெளியேறுகிறது. இன்னைக்கு விடுதலை. இப்ப சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், என்னுடைய விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பொல்லாத ஆவி விலகுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாலிப தம்பி, உனக்கு விடுதலை. ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. வியாதி பலவீனத்தை உண்டாக்குகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தின். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும், விலகட்டும். பிளட் கேன்சர், ரத்தத்திலே கேன்சர் கிருமிகளை கொண்டு வந்திருக்கிற சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அந்த குழந்தைகளுடைய ரத்தத்துக்குள் இறங்கட்டும். இயேசுவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அந்த நோயினால் தாக்கப்பட்ட குழந்தைகளுடைய ரத்தத்துக்குள் இறங்கட்டும். அந்த பொல்லாத நோய் கிருமிகள் அழியட்டும், கேன்சர் கிருமிகள் அழியட்டும். பிளட் இப்பொழுது சுத்தமாகட்டும், பிளட் இப்பொழுது சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், தொடுகிறதற்காய் நன்றி, விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிங்க. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. ஆண்டவரை, தலையிலே காணப்படுகிற வலிகள் மாறட்டும், தலையிலே காணப்படுகிற வியாதிகள் மறையட்டும். ஆண்டவரை, அந்த தலையிலே காணப்படுகிற டியூமர் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். தலையிலே ஆபரேஷன் பண்ணணும், டியூமர் வந்துவிட்டது, மூளை பகுதியிலே டியூமர், அதனால் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி வேதனையோடு ஜெபிக்கிற அந்த சகோதரனை தொடும் இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டி மறைந்து போகட்டும். இன்றைக்கு ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். நீ தொடுகிறதற்காக, விடுதலை தருகிறதற்காய் நன்றி. கழுத்திலே காணப்படுகிற வலிகள் மாறட்டும், கட்டிகள் மாறட்டும். தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, தோள் பகுதியிலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் விலகட்டும். எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் மாறட்டும். ஸ்பைனல் கார்டில் காணப்படுகிற, முதுகுத்தண்டிலே காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆண்டவரே, இடுப்பு எலும்புகளை தொடும். இடுப்பு எலும்பிலே தேய்மானம் வந்துவிட்டது, இடுப்பு எலும்பிலே தேய்மானம் வந்துவிட்டது. அதனால நடக்க முடியாதபடி உட்கார்ந்திருக்கிற அந்த சகோதரியை தொடும். அந்த எலும்புகள் புது எலும்புகளாய் மாறட்டும். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும். இப்பொழுதே அந்த எலும்புகள் புது எலும்புகளாய் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். அவள் எழும்பி நடப்பார்கள் ஆக. ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனை, அவருடைய பாதிக்கப்பட்ட இருதயங்களை தொடும். இருதய பலவீனப்பட்ட இருதயம் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகளை தொடும். இயேசுவின் நாமத்தில் புது இருதயமாய் மாறட்டும். இருதயத்திலே பாதிக்கப்பட்ட வாழ்வுகள் இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாறட்டும்.
இருதயத்தில் அற்புதமான சுகம் உண்டாவதாக. லங்ஸ்ல பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லங்ஸை தாக்கியிருக்கிற ஆவியை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் விலகி போ. மரண பயத்தை கொடுக்கிற ஆவியை லங்ஸ்ல சுகம் உண்டாகட்டும். சுவாச உறுப்பிலே ஒரு விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, லிவர் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிற அந்த சகோதரனை தொடும். என் பாவத்தை மன்னித்து எனக்கு சுகந்தாருங்க ஜெபிக்கிறாங்களப்பா. அதனால தயவாக இறங்கி அந்த லிவரை தொடும். இயேசுவின் நாமத்தில் அந்த லிவர்ல ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும். நீ தொடுகிறதற்காக உமக்கு நன்றி. சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட அநேகர் ஜெபிக்கிறாங்களப்பா. தகப்பனே தகப்பனே, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் பண்ணி கொண்டு ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரான்னு ஜெபிக்கிறாங்களப்பா. அதை புதுசா மாத்த உங்களால முடியும். எனக்கு ஒரு புதிய இருதயம் கொடுத்த தேவன் அவங்களுக்கு ஒரு புதிய சிறுநீரகத்தை கொடுக்குமால் முடியும். அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனம் இறங்குங்க. இரக்கமுள்ள தகப்பனை உங்களுடைய தள்ளும்புள்ள கரத்தினாலே தொடுங்க. அவருடைய சிறுநீரகத்தை தொடுங்க. அது செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சிறுநீரகங்கள் சுகமடைந்து சரியாக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் உண்டாகட்டும். அந்த மரண கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தின். கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களே, என் கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்றாங்களே, அதை எடுக்கணும்னு சொல்றாங்களே, ஜெபிக்கிற சகோதரிமாருக்கு இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் மறையட்டும். சுகம் உண்டாகட்டும். கர்ப்பப்பையில் அந்த கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தின். தலை முதல் கால் வரை ஒவ்வொருவர் மீதும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். அம்கினியாயுடைய வல்லமை இறங்கட்டும். விடுதலை சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. அப்படியே வாய் திறந்து இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என் குழந்தையை தொடுகிறீர், சுகம் தருகிறீர், எனக்கு சுகம் தருகிறீர், விடுதலை தருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவரை துதிங்க. மரண பயம் உங்களை பாதிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இன்று முதல் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. அநேகருடைய வியாதி கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, சுகத்திற்காய் நன்றி. இப்போ பயத்தின் ஆவி என்னை அலைக்கழிக்கிறது. தூங்க முடியல, ராத்திரிலாம் தூங்க முடியல. மரண பயம், எனக்கு டிப்ரெஷன், மன அழுத்தம், அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, இயேசுவே இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை வேணும். இந்த பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை வேணும். எனக்கு ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை வேணும். இயேசுவே என்னை தொடுன்னு இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. இப்ப ஜெபிக்கும் போது அந்த ஆவிகள் அலைக்கழிக்கும். பயப்படாதங்க. பக்கத்தில் உள்ளவங்க அவங்க மேல கை வைத்து ஜெபிங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் விடுதலை தந்து விடுவார். இப்போ இயேசுவின் நாமத்தினால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிசாசின் தலையை மிதித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், சிலுவையிலே சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பொல்லாத ஆவியை உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன். மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, மன அழுத்தத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். தற்கொலை தூண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகு. அந்த மகளுக்குள்ளே தற்கொலை தூண்டுகிற பிசாசை விலகி போய் இயேசுவின் நாமத்தில் இருந்து உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். தற்கொலை பண்ணி மரித்து விடு என்று பேசுகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் அந்த மகனை விட்டு வெளியேறி போ என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. தற்கொலை தூண்டுகிற ஆவி வெளியேறுகிறது. அநேகரை விட்டு தற்கொலை தூண்டுகிற அசுத்த ஆவி வெளியேறுகிறது. சிலரை விட்டு அது அலைக்கழித்து வெளியேறுகிறது. பயப்படாதங்க. அவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை நாள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுதலை. இந்த மரண போராட்டம் விலகட்டும். பயத்தின் ஆவி விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில்
இன்னைக்கு விலகட்டும். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை உண்டாகிறது. உங்க குடும்பத்தில் பலரை இந்த ஆவி தாக்கி இருக்கிறது. தற்கொலை பண்ணி செத்தரணும் எண்ணம் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு விடுதலை, பொல்லாத ஆவி விலகுகிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அவைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரின் தொடும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத அந்த பயத்தின் ஆவி விலகட்டும், மரண பயத்தின் ஆவி விலகட்டும், மரண எண்ணத்தை கொண்டு வர ஆவி, தற்கொலையின் ஆவி விலகட்டும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். விடுதலை, விடுதலை, விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். விடுதலை. ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் நன்றி. சிலரை இந்த ஆவி அலைக்கழித்து வெளியேறி போகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இப்போ அப்படியே உங்களுடைய வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே, என் வீட்டுக்குள்ள உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுடைய பிரசன்னம் இறங்கட்டும், உங்களுடைய வெளிச்சம் இருக்கட்டும். இனி இந்த பிசாசின் கிரியை எங்க எல்லுக்குள்ள வரக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த சத்துருடைய கிரியை அழியட்டும். நீங்க சொல்ல சொல்ல அற்புதமான விடுதலை. அநேகர் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. இப்போ அடுத்து கடைசி ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஜெபம். குழந்தை இல்லை, எனக்கு கர்ப்பத்தின் கனி வேண்டும் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் கை கோர்த்து ஜெபிங்க. ஒருவேளை பக்கத்தில் அவங்க இல்லாட்டா நீங்க உங்கள் உடம்புல கை வைத்து கொண்டு, இயேசுவே என்னை ஆசீர்வதியும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் தான்னு கேளுங்க. திருமண காரியங்கள் வாய்க்க, கடன் பிரச்சனை மாற, வேலைக்கு வழி திறக்க, வீடு கட்டுகிற காரியத்தில் அற்புதம் நடக்க, உங்களை பாதிக்கிற துக்கப்படுத்துகிற பிரச்சனை நீங்க, ஒரு அற்புதம் எனக்கு வேணும் இந்த காரியத்தில் அப்படி சொல்றவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு செபிங்க. தகப்பனே, கண்ணீரோடு அநேகர் செபிக்கிறாங்கப்பா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும், இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வரணும். இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க, இந்த தடைகளை மாற்றி கொடுங்க. கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், ஒரு குழந்தை செல்வத்தை கொடுங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒரு வழியை திறந்து கொடுங்க. இந்த நன்மைகளை எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க. ஆண்டவரே, அவமானத்தில், நிந்தையில, நெருக்கத்தில், ஆபத்தில் இருக்கிற விடுதலை கொடுங்க. அப்படியெல்லாம் பலர் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. அவருடைய கண்ணீரை தொடங்க. ஆண்டவரே, கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் நீங்கட்டும். இன்றைக்கு அவருடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று முதல் ஒரு அற்புத மாற்றம் வீட்டுக்குள்ள வரட்டும். தடைப்பட்டு இருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணுங்க. வேலைக்கு வழி தர, வருமானத்துக்கு வழி உண்டாக்கி கொடுங்க. என் ஜெபத்தை கேட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு நன்றி.